your mouth and talk to me. Amen. I need the church of Jesus Christ to respond this evening. Amen. Amen. How many of you are ready for today's service? எத்தனை பேர் இந்த மாலை வேளையில இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரோட வார்த்தைக்கு நீங்க ரெடியாக இருக்கீங்க? நீங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்கீங்க. ஆனா நீங்க கையை மட்டும் தூக்குறீங்க. Come on, make some noise in the house of the Lord. Come on, church. ஒரு 4 பேர் சொன்னீங்க ஆமென். Amen. Amen. Are you excited to be in the house of the Lord? I'm very excited. Baby Jesslyn, are you excited? Amen. Amen, church. உங்களை அனைவரும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். Amen. உங்களை மீண்டுமாக physically இந்த சர்வீஸ்ல உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்க என்னை பார்க்கிறதுக்கு சந்தோஷப்படுறீங்களா தெரியல. But I am so happy to see all of you. Really, seriously. Are you happy to see me? Are you happy to see me? Okay, are you happy to be in the house of God? Amen. Amen. You know, church, இன்னைக்குள்ள வார்த்தைக்கு போறதுக்கு முந்தி நம்ம சில நிமிடம் அப்படியே கரங்களை உயர்த்தி come on, let's just pray this prayer, all right? ஆண்டவரே அப்பா, இந்த மாத வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, இந்த நேரத்தை ஆண்டவரே நான் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது என் சொந்த வார்த்தையா இல்லாம ஆவியானவரே நீங்க என்ன வார்த்தை பேசணுமோ உங்களோட ஜனங்கிட்ட அந்த வார்த்தை மாற்றமே ஆண்டவரே நான் பேசணும். ஆண்டவரே என் சொந்த பலத்திலேயோ என் சொந்த சுய பலத்திலேயோ சுய புத்தினாலே ஆண்டவரே சார்ந்து பேசாம Father, what you want to speak to your people. Holy Spirit, help me to be sensitive. Empower me, Lord. Empower me, Lord. In Jesus' mighty name we pray. Amen. 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 Today I'm going to speak to you about the unchanging God. Amen. என்னது? மாறாத தேவன். Amen. ஆண்டவர் என்னைக்குமே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, அநேக வேளையில நம்ம உண்மை இல்லாத நேரத்துல கூட நம்ம உண்மை இல்லாத when we are unfaithful, when we are untruthful, God remains faithful and true. ஆமென். ஆமென். கொஞ்சம் சிரிங்களா, நீங்க எல்லாரும் கிருன்னு பாக்குறீங்க. கிருன்னு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது பேச. ஆமென். You see, God is an unchanging God. ஆமென். பாருங்க, Lamentations 3வது புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 22ல இருந்து 23வது வசனம் போட்டிருக்குது. The steadfast love of the Lord never ceases, His mercy never comes to an end. They are new every morning, great is your faithfulness. ஆமென். புலம்பல் 3வது அதிகாரம் 22 23வது வசனத்துல போட்டிருக்கு. நாம் நிர்மூலமாக ஆகாமல் கர்த்தருடைய கிருபையே அது கர்த்தரோட கிருபையாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். தேவனோட இரக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க. ஆமென். அவைகள் காலை தோறும் புதியவர்கள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆண்டரோட உண்மை எப்படி இருக்குதா? ஆண்டரோட உண்மை பெரிதாக இருக்குது. ஆமென். ஆமென். அவரோட இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவரோட உண்மை பெரிதாக இருக்குது. Every morning His mercies are new. Amen. You and I serve a faithful and a true and a living God. Amen. Amen. நீங்களும் நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்னா, எப்படிப்பட்ட தேவனை நம்ம சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, He is a faithful God and is a true God. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, faithful சொல்லுங்க and true. Amen. பாருங்க, நம்ம உலகத்துல இப்ப பாருங்க, நம்மள சுத்தி எல்லா காரியமும் மாறிக்கொண்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா நான் கூட தான் மாறி இருக்கிறேன். ஓகே, என் வெயிட் மாறி இருக்கு, நம்மளோட வெயிட் மாறுது, நம்மளோட காலங்கள் மாறுது, டெக்னாலஜி மாறுது, சாப்பாடு மீது மாறுது. ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாறி இருப்பாங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க மாறி இருப்பாங்க. எஸ், ட்ரெண்ட் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த உலகத்துல எல்லாமே என்ன மாற முடியுமோ எல்லாமே மாறிக்கொண்டு இருக்குது. Change cannot be stopped. என்னது? மாற்றத்தை நம்ம அது முற்றுப்புள்ளி வைக்க முடியாதுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட். மாற்றத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளியை நம்ம வைக்க
முடியாது. everything around us will keep changing. ஆனா எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரே ஒரு நபர் மட்டும் மாறாதவர் இருக்கிறார். யாருங்க? யார்? is Jesus Christ. Amen. Can you clap for Jesus? Come on. Come on church. We are living in a changing world, but we serve a God who never changes. Amen. நம்ம இந்த உலகம் வந்து ஒரு நிலையற்ற உலகமாக இருக்குது. Unstable world, changing world, but we have a God that cannot be shaken. Amen. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அசைக்கப்பட முடியாத ஒரு தேவன். He is the rock. ராக்னா அந்த WWE the rock is cooking இல்ல. அவர் நம்மளோட கண்மலையாக இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க அநேக காரியங்கள் அசைக்கப்படுது. அநேகர் வேலையை இழந்து போனாங்க, குடும்பங்கள் பிரிந்து போனது, நம்மளோட கணவர்கள் மனைவிகள் சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யறாங்க. உலகங்கள் அப்படியே அசைக்கப்பட மாறி இருந்தது. ஆமா இல்லையா? பண ரீதியில அநேக அசைவுகள் வந்தது. Financial crisis, stock markets are crashing, right? இல்லையா? பாஸ்டர் போய் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல everything is being shaken. என்ன அசைக்கப்பட முடியும் இந்த உலகத்துல? எல்லாமே அசைக்கப்பட கொண்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் மாற்றம். ஆமென். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவங்க. Have you ever sat down and thought before? நீங்க அமர்ந்து அப்படியே யோசிச்சிருக்கீங்களா? வாவ், இந்த வானத்தையும் பூமியும் என்னையும் படைத்த தேவன் மெய்யான தேவன். He is my God, you know. நான் எப்ப வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். அவர் அசைக்கப்பட முடியாது. அசைக்கப்பட மட்டும் இல்லைங்க, அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவரு உங்களோடையும் என்னோடையும் கண்மலையாக இருக்கிறார். In Christ you and I are people that cannot be shaken. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கோம்? அசைக்கப்பட முடியாத ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். ஆமென். நீங்க விசுவாசித்தா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Come on, clap for Jesus. ஏதாவது ஒரு நியூஸ் கேட்கும்போது ஏதாவது அவசரங்க இந்த உலகத்துல ஏதாவது கேள்விப்படுவோம், சத்தம் நமக்கு பயமா இருக்கலாம், இல்ல திகழா இருக்கலாம், இல்ல முட்டிலாம் ஆடலாம், கொள்ளலாம், அப்படியே பயத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு God is not surprised about anything that is happening in the world. ஆமென். ஆண்டவர் கேட்டோனே ஆண்டவர் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கும்போது அவர் முட்டிக்கால ஆடாது, ஐயோ ஐயோன்னு சொல்லி இல்லங்க. God is unshakable God. Amen. Alright? Alright church, இது எல்லாருக்குமே புரியுதாங்க? இந்த framework உங்களுக்கு புரியுதா? Unchanging God in a changing world. சொல்லுங்க. மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்துல, அசைக்கப்பட முடிய ஒரு உலகத்துல, நிலை ஏற்ற இல்லாத ஒரு உலகத்துல ஒரு மாறாத தேவன். ஆமென். இது எல்லாருக்கும் புரியுதாங்க? பாருங்க, மல்கியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாங்க, தேவன் சொல்லுகிறார், I am the Lord and I do not change. That is why you descendants of Jacob are not already destroyed. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். ஆமென். ஆகையால் யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் நிர்மூலமாக ஆக்கவில்லை. Amen. But just focus on the word. I am God, I am the Lord, and I do not change. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கை குறித்து உங்களை பார்த்து இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன அசைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன மாறி இருக்கலான்னு எல்லாமே மூலியமாக எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆமென். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, I am the Lord and I do not change. ஆமென். Yes or no? சிஸ்டர் ரூத், நான் தேவனாக கர்த்தராக இருக்கிறேன், நான் மாறாதவர். ஆமென். ஆமென். பாருங்க, God says that he changed not. இந்த வார்த்தையில பாருங்க, நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கலாம், இன்டர்நெட்ல படிக்கலாம், அநேக நெகட்டிவான காரியம் படிக்கலாம். ஆனா இன்னைக்கு
ஆமென். வேதம் உங்களை கரெக்ட் பண்ணும். நம்மள அநேக வேளையில நம்மள கரெக்ட் பண்ணும், நம்மள கன்விக்ட் பண்ணும். The word of God will correct us, will convict us, will rebuke us, will change us. Amen. The word of God will build us up. Amen. But the word of God also speaks the truth. Amen. ஆண்டவருடைய வார்த்தை உண்மைத்துவத்தை தான் பேசுவேன். ஆண்டவர் பேசுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் பேசும்போது அது உண்மையாக தான் இருக்கும். ஆண்டவர் மனிதன் இல்ல, மன புத்திரன் இல்ல, பொய் சொல்ல. God cannot come to you, Rekha. In fact, sister Rekha, ஆண்டவர் முன்பதாக வந்து ரேகா நான் வந்து கர்த்தர், நான் மாற மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அம்மா சத்தியமா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாருன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், உண்மை உள்ளவர். ஆமென். இன்னைக்கு வொர்ஷிப் டீம்ல பாருங்க, அவங்களோட செட் நம்ம பாடணும். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். சூழ்நிலை மாறலாம், ஆனா நீர் என்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனமே போதுங்க நம்மளோட அஸ்திபாரமாக, வாழ்க்கையின் அஸ்திபாரமாக நம்ம நிக்கிறதுக்கு. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். என்ன நிலையில நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆண்டவர் தான் தெரியும். வெளி ரூபத்துல எல்லாரும் ஜிங்கு ஜிங்குன்னு பார்க்க அழகா இருக்கும். எப்படி இருக்கும்? ஜிங்கு ஜிங்கு சொல்லுங்க. ஐயோ, யாரும் சிரிக்க மாட்டீங்கப்பா. எல்லாரையும் ஆன்லைன்ல பேஸ் பார்த்து எல்லாம் ஆன்லைன் பேஸ் காமிச்சிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி ஜிங்கு ஜிங்குன்னு வெளியில நம்ம இருக்கலாம். ஆமா இல்லையா? ஆனா உள்ளுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு அஸ்திபாரமாக, வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கு. ஆமென். நம்மளோட வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்குது. முதலாவது என்ன சொன்ன? நிலையேற்றாத உலகத்துல, மாறிக்கொண்டு இருக்கிற எல்லா சூழ்நிலை உலகத்துல ஆண்டவர் மாறாதவர் சொன்ன. ஆமென். இரண்டாவது காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். Is the same. Jesus Christ is the same yesterday, today and forever. If you are taking notes, write down Hebrews chapter 13 verse 8. என்ன அப்படி பாக்குறீங்க? Okay. Hebrews chapter 13 verse 8 says, Jesus Christ is the same yesterday, today and forever. In temple it is written, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். பாருங்க, நாளை என்ன இருக்குதோ நீங்க சொல்லி கவலைப்பட வேணாம். ஆமென். தெரியும், அநேகர் வந்து நாளை பத்தி வீட்டுக்கு போனோடனே என்ன சாப்பிடலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாமா, இல்ல கோழி கறி சாப்பிடலாமா, இல்ல தோசை சாப்பிடலாமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes or no? Okay, everybody look at me. Many of you wearing your mask, I cannot see you, even at the back. Alright? Alright? இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, நாளை குறித்து நீங்க அப்படியே பயந்து முடங்கி கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாங்க. ஏற்றுவாங்க. உங்களோட நாளையில யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார். உங்களோட பிரசன்ட்ல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார். அன்னைக்கு வழி நடத்தின தேவன் வர நாட்களில் உங்களை வழி நடத்துவார். Can you just clap for Jesus? Come on, say thank you, Jesus. Come on, say thank you, Jesus, church. Amen. No matter what the future holds, we can rest in the fact that God never changes. Amen. Amen. பாருங்க, நம்மளை சுத்தி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. அநேக அசைவுகள், அநேக காரியங்கள் அசைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆமென். ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்களா, நீங்களும் நானும் இன்னைக்கு சபைக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நம்மளை பாதுகாத்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். Amen. That's your Jesus and my Jesus. Amen. இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், சோதனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், ஆட்கள் பேசுவாங்க, மனிதன் குழியில தள்ளி விடுவாங்க. You understand or not? All kinds of things can happen to you. You can go through various trials and temptation. Businessல பிரச்சனை, வீட்ல பிரச்சனை, ஸ்கூல்ல கவலை, girlfriend reply letter
செய்யாதீங்க. Okay, right? You have so much of trials and temptations in the world, but I want to encourage you today, church. ஆண்டவரோட வார்த்தையில யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல போட்டிருக்கு. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். John chapter 16 verses 33. These things I have spoken to you, that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer. I have overcome the world. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். சோ இந்த உலகத்துல நீங்க வாழும் வரை உங்களுக்கும் சரிங்க, எனக்கும் சரிங்க, நம்ம எல்லாருமே ட்ரையல்ஸ் கோ த்ரூ பண்ணுவோம். துன்பங்களை, துயரங்களை நம்ம எல்லாமே நம்ம கடந்து போவோம். ஆனா இன்னைக்கு நம்ம கிவ் அப் பண்ணிட்டு அங்க ஒரு மூலையில அப்படியே முழுங்கி போய் உட்கார தேவையில்லை. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு அப்படி இல்லை. என் படிப்பு போச்சு, என் குடும்பம் போச்சு, என் பிசினஸ் போச்சு, என் உறவுகள் போச்சு. You don't have to sit like a failure. You don't have to sit like you've given up on. அப்படியே வாழ்க்கை கிவ் அப் பண்ணிட்டு ஒரு மூலையில நீங்க முடங்கி நீங்க உட்கார அவசியம் இல்லைங்க. ஏற்றுமாங்க, இந்த உலகத்தை ஜெயிச்சவரே, மரணத்தை ஜெயிச்சவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். Amen. The Lord Jesus Christ is with you today. Amen. Amen. பாருங்க, நீங்க ஆண்டவரை பத்தி பேசும்போது when I speak about God, can somebody read for me the scripture? நான் படிக்கிறேன் இங்கிலீஷ்ல. Revelation 22வது அதிகாரம் 13வது வசனம். Revelation 22வது அதிகாரம் 13வது வசனத்துல போட்டிருக்குது, I am the Alpha and the Omega, the beginning and the end, the first and the last. Amen. தேவன் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் புத்தகத்துல 22வது அதிகாரத்துல 13வது வசனத்துல, நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முடிவும் ஆரம்பமும் முடிவும் ஆண்டவர் கையில இருக்குது. ஆமென். ஆமென். He is the first and the last. He is the Alpha and the Omega. Alpha and Omega சொல்லும்போது Alpha A வந்து Alpha வந்து கிரேக் மொழியில அது முதல் அல்பபெட்டா இருக்குது. ஒமேகா சொல்லும்போது அது கிரேக்கோட பாஷையில வந்து அது கடைசி வார்த்தையாக இருக்குது. ஆண்டவர் வந்து இங்க என்ன பேசுறாங்க, எழுத்துக்களை பத்தி பேசல. என்னத பத்தி பேசல? எழுத்துக்கள் பத்தி பேசல. ஆனா அவர் நெகத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறார். Amen. God was talking about reality, church. He was not talking about alphabets. அவர் என்ன சொல்ல வராரா, இதோ பாருங்க, நான் தான் ஆரம்பமும் நான் தான் முடிவும் சொல்ல வராரு. ஆமென். ஆமென். அவர் நம்மளோட தேவனாக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நான் தான் அந்தமும், நான் தான் ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஆமென். ஆமென். Everything originates with God. எல்லாமே ஆண்டவரிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது, முடிவும் ஆண்டவரோடே தான். Everything starts with God and ends with God. Amen. எல்லாமே everything originates with God and ends with God. இது எத்தனை பேர் புரியல? கேட்கணும். சரக்கா புரியுதுன்னு? Amen. பாருங்க, that means உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, உங்க பிசினஸ்லயும் சரி, என் பிசினஸ்லயும் சரி, உங்க ஸ்கூல் வாழ்க்கையில சரி, உங்க குடும்ப வாழ்க்கையில சரி, நீங்க என்ன செய்தாலும் சரி, உங்களை குறித்தோ இல்ல என்னை குறித்தோ இல்ல சபை குறித்தோ ஆண்டவருக்கு மாற்றமே தாங்க முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இருக்குது. Amen. God has the first word and the last word. மத்தவங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம். It's okay. But God has the first word and last word over your life.
ஆமென் ஆமென். ஆல்ரைட், புரியுதாங்க? நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுதா? ஓகே, இல்ல கேமரா மறைச்சிட்டு இருக்கா? ஓகே, நான் ஆண்டவர் தூயவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டோட கருத்துல களிமனாக இருக்கணும். ஆமென். அநேக துயரங்கள்ல நம்ம கடந்து போகும்போது நல்ல நாட்களையோ இல்ல தீமையான நாட்களையும் சரி, தேவஜனமே ஒன்னே ஒரு ஞாபகம் வச்சுக்கீங்க, நம்ம எல்லா நாட்களையும் ஆண்டவர் நம்மளோட ராஜாவாக இருக்கிறார். God is the God of all our days. ஆமென். இன்னைக்கு நீங்க அமர்ந்து இருந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ரீதியில நீங்க சோர்ந்து போயிருந்தீங்களா, இல்ல நீங்களே உங்களோட ஷெட்யூல் வச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை டைம் டேபிள் வச்சுக்கிட்டு நீங்க உங்களை பிரஷர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கீங்க, ஆண்டவர் நம்மளோட எல்லா நாட்களிலும் தேவனாக இருக்கிறார். நம்ம நல்ல நாட்களிலும் அவங்க தேவனாக இருக்கிறார். நம்ம தீமையான நாட்கள் நம்ம கடந்து போகும்போது, கெட்ட நாட்கள் நம்ம கடந்து பேட் டேஸ் நம்ம கடந்து போகும்போது ஆண்டவராக தான் இருக்கிறார். ஆமென் ஆமென். God is a good God of your good days and bad days. All right? God is a good God of your good days and your bad days. God is the God of all of your days. என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவராக இருக்கிறார். அந்த நல்ல நாட்களும் சரி, தீமையான நாட்களும் சரி, நம்ம ஆண்டோட கையில நம்ம களிமண்ணாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட கூயவர் நம்மள உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென் ஆமென். லைஃப் இஸ் a journey with God. ஆமா இல்லையா? வாழ்க்கை நம்ம யாரும் சொல்லி எனக்கு ஆண்டவரை பத்தி முழுமையா தெரியும். ஆமா இல்லையாப்பா? Yes or no? Can somebody say I know everything about God? God know everything about you. But whether we know everything about God, only God must tell. Right or not? ஆண்டவரோட உறவாகிறது, ஆண்டவரோட வளருது, ஆண்டவரோட நடக்கிறது, அது ஒரு வாழ்க்கை பயணம்ங்க. ஆமென் ஆமென். Yes or no, Benjamin, Navinesh, Lawrence? Right? It's a journey with God. Alright? துயரங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, ட்ரையல்ஸ் வரும்போது, let us not give up. ஆமென். ஆனா என்ன செய்யணும்? விடா முயற்சியோட அதை நம்ம கடந்து அந்த பயணத்தை போவோம். ஏன் தெரியுமாங்க? ஆண்டவர் நம்மள கூயவன், ஆண்டவர் நம்ம களிமண்ணாக இருக்கிறோம், ஆண்டவர் கூயவனாக இருக்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். He is forming our character. ஆமென். எங்கெங்க சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்துறார், எங்கெங்க வெட்டணுமோ வெட்டுறார், எங்கெங்க சரியில்லையோ அது சரியாக அதை ஆக்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். It's a process. It's a journey of life. Amen. எல்லாமே ஆண்டவர் நன்மைக்காக தான் மாற்றுவார். Yes, but it's a process. Amen. Amen. நம்ம ஆண்டவர் நம்மள ஒரு அழகாக பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போது, அந்த பாத்திரம் என்னத்துக்காக பயன்படுத்தப்படும்? கூயவன் கரெக்ட் தான் நான் சொல்றது. கூயவன் அவரை என்ன வாஞ்சையோடு அதை செய்தாரோ அதுக்கு அவரு பயன்படுத்துவார். ஆமென் ஆமென். இதை குறித்து ஒன்றும் நான் ஆழமாக நான் எங்கேஜ் ஆன்லைன்ல few weeks ago நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆமென். துயரங்கள், துன்பங்கள் இந்த உலகத்துல நம்மளுக்கு இருக்கும். யாக்கோப்பு, இதை யாராவது எனக்கு எடுத்து படிங்க. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 2ல இருந்து 4வது வசனம் படிப்போம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Dear brothers and sisters, when troubles of any kind come your way, consider it an opportunity for great joy. For you know that when your faith is tested, your endurance has a chance to grow. So let it grow, for when your endurance is fully developed, you will be perfect and complete, needing nothing. Somebody read this in Tamil for me, please. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வதுல இருந்து 4வது வசனம் சத்தமா படிங்க ப்ளீஸ். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இருங்கள்.
அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்ம அநேக சோதனைகள் போகும்பொழுது அது ஒரு பரீட்சையாக எண்ணி அது சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நீங்க ஒன்றிலும் குறைவுகள் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையான பூரண கிரியை செய்ய கடவுது. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் அந்த வசனம் புரியுது தானே? இன்னொரு வசனம் எடுத்து படிப்போம். ஜேம்ஸ் chapter 1 verse 12. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Dear brothers and sisters, sorry. Blessed is the man who remains steadfast under trial, for when he has stood the test, he will receive the crown of life, which God has promised to those who love him. Amen, amen. Can somebody read this in Tamil for me, please? சோதனையை சகிக்கிற மனுஷன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ கார்பை தட்டி ஓ சொல்லுங்க. நீங்க ஓ சொல்ற மாதிரி இல்லைங்க, ஐயோ சொல்ற மாதிரி இருக்குது. ஐயோ guys, நீங்க don't worry about responding. You can respond loud. நீங்க எவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ I feel very energetic. Okay? Okay? சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு யார் இருக்கிற சோதனையில கை தூக்குங்க பாப்போம். பின்னால யாராவது அங்க யாரோ தலையில கர்ணமரம் அடிச்சிருக்காங்க. கஞ்சமீனோட முடி. Alright. நம்ம எல்லாருமே சோதனை கடந்து போறோம். இன்னைக்கு சோதனைகள், பிரச்சனைகள், ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷனை சகிக்கிறவன் பைபிள் என்ன போட்டிருக்குது? பாக்கியவான். உலகம் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் லேபிள் வச்சுட்டு போகட்டோங்க. உங்களோட குடும்பத்தார் இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், உங்க ஸ்கூல்ல இருக்கலாம், சொந்த பந்தம் வராத எல்லாமே வேற மாதிரி உங்களை பார்த்து பேசலாம். இட்ஸ் ஓகே. சொல்லுங்க இட்ஸ் ஓகே. அப்படியே ஸ்லைடா சொல்லுங்க இட்ஸ் ஓகே. ஏன்னா பைபிள் உங்களை பாக்கியவான் கூப்பிடுது. ஆமென். ஐயா அதை படிச்சு முடிங்க. ரொம்ப நேரமா என்னைய பார்த்து ஐயா அந்த வசனத்தை படிச்சு முடிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே. அவர் உத்தமம் என்று விளக்கினப்பட்டு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிடத்தை பெறுவார். ஓ ஆண்டவர் அவரை நேசிக்கிறவங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஜீவ கிரீடத்தை இந்த சோதனைகளை சகிக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? ஆமென் ஆமென். கம் ஆன். ஆமென். ஓ ரொம்ப சைலண்டா. ஆமென் ஆமென் சர்ச். பாருங்க இன்னைக்கு நீங்க the third one I wanted to share with you is முதல்ல என்ன சொன்னேன்? unchanging God in a changing world. ரெண்டாவது என்ன சொன்னேன்? Jesus Christ is the same yesterday, today and forever. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொன்னேன். ரெண்டாவது. மூணாவது நான் சொன்னேன் இந்த நிலையற்ற உலகத்துல எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிற உலகத்துல மாறாத ஒரு நபர் தேவன். ஆமென் ஆமென். மூன்றாவது நம்ம அநேக துயரங்களுக்குள்ள போகும்பொழுது, அநேக சோதனைகளுக்குள்ள போகும்போது நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்லையான ஒரு ஜனங்களாக இருக்குமா இல்லையா நம்மளுக்கு தான் தெரியும். ஆமென் ஆமென். என்ன துயரம் வந்தாலும் சரி நம்மளால ஆண்டவரை நேசிக்க முடியுமாங்க? நிலைநிறுத்தி நிற்க முடியுமாங்க? ஆண்டவரை தூஷிக்காம பேச முடியுமாங்க? Can we be a people that will love God under trials, under tribulation, under problems? Even the world around us can be shaken. நம்ம சுத்தி இருக்கிற உலகம் அப்படியே அசைக்கப்படலாம். ஆனா அப்படியே நம்ம நிலை நின்று அப்படியே சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கண்மலையாக இருக்கிறார். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். நான் என்ன நடந்தாலும் சரிங்க, இந்த உலகமே முடிவுக்கு வந்தாலும் சரி, அவர் சொல்லியிருக்கார் உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லி அவருக்குள்ள நிலை நின்று அவரை நேசிக்க முடியுமாங்க? முடியுமாங்க? முடியாது. Can you say we love God? Amen. Amen. We must be a people who love God in our good days and our bad days. நல்ல நாள்ல மட்டும் ஆண்டவரை நேசித்து தீமையான நாட்கள ஆண்டவரை தூஷிக்க கூடாதுங்க. ஓ ஆண்டவர் என்னை கை விட்டாரு, ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என்னை இப்படி பண்ணி
ஆண்டவரே நீ அப்படி பண்ணிட்டாரு. கண்ணடியா காதலையா மூக்கலையா ஆண்டவர் கேட்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பண்ண ஒரு பெரிய விஷயமே ஒன்னே ஒண்ணு, சிலுவையில மரித்தார். ஆமென் ஆமென். We must love God under trials, in our good days and our bad days. Okay? How many of you can understand this? நான் இறந்த மனிதர்களை பத்தி எப்படி அவங்க துயரங்களை கடந்து போனாங்கன்னு சொல்லி நான் சீக்கிரமா சொல்லி அதை முடிக்க போறேன். ஓகே? அண்ட் எக்ஸாம்பிள் முதலாவது யோபு பாருங்க. யோபோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபோட கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆண்டவருக்கு பயந்த மனிதர், ஆண்டவர் நீதிமானாக இருந்தார். அவரோட வாழ்க்கையில பாவம், he was a very righteous man. அவர் போல யோபு போல ஒரு மனிதர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு சாத்தாண்ட. ஆமாவா இல்லையா? அப்ப சாத்தா வந்து ஆண்டவரை டீல் பேசுறான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓ நீங்க எல்லாமே ஆசீர்வதிச்சுக்க வச்சுட்டா, நீங்க அவனை சுத்தி வேலை போட்டு வச்சுட்டா, அவனுக்கு வந்து அவன் வந்து உங்களை ஆராதித்து கொண்டு இருக்கிறான், உங்களை சபிக்க, நீங்க எல்லாமே எடுத்து பாருங்க, அவன் கண்டிப்பா உங்களை சபிப்பான்னு சாத்தா சவால் விட்டான். ஆமா இல்லையா? ஆண்டவரும் சேலஞ்ச் பண்ணாரு. ஆமா இல்லையா? மோஸ்ட்லி ஆனா அவனோட உயிரை எடுக்காருங்க. ஆமா இல்லையா? எல்லாருக்குமே யோபு கதை தெரியுமா? ஆமா இல்லையா? ஆனா நான் யோபு கதை படிக்கும் போதுங்க, இந்த 2 நாளா படிக்கும் போது நான் உண்மையிலே அழுந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரா இந்த உலகத்துல? அப்ப இருந்தாரு பாருங்க. அவரோட பிள்ளைகள், அவரோட மகன்கள் இறந்தாங்க, வீடு விழுந்தது. அவரோட his servants was killed. அவரோட அனிமல்ஸ், அவரோட கேட்டல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து செத்து போயிடுச்சு. எல்லாமே போச்சுங்க. சொல்லுங்க, எல்லாமே போச்சு. ஓகே? ஆனா அந்த நேரத்துல யோபு அவர் ஒரு கெட்ட ஒரு நாள் அவர் சொன்னாங்க, தப்பிச்சு ஒண்ணுன்னா அவர் சொன்ன, அவர் சொல்லும் போது ஒரு கெட்ட நியூஸ், இன்னொரு கெட்ட நியூஸ் எப்படி இருக்குங்க? நம்மளாம் இடிஞ்சு போய் உட்காந்துருவோம். ஆனா யோபு அந்த இடத்துல அவரோட ரெஸ்பாண்ட் என்ன தெரியுமா இருந்துச்சு பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், யாராவது தமிழ்ல எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாக. யோபு சொன்னார், Blessed be the name of the Lord. Then Job arose, tore his robe, and shaved his head, and fell to the ground and worshipped. Whoa! He worshipped. அப்புறம் என்ன சொன்னாரா? Naked I came from my mother's womb, and naked shall I return there. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. Job was the most powerful man in the East during his time. The richest man, most powerful. Everything was taken away from him like that. ஆனா அந்த நேரத்துல யோபு என்ன சொன்னானா? ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை ஆகட்டும் சொன்னான். ஐயா, அது தமிழ்ல படிங்க அந்த 2 வசனத்தை. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஓ, யோபு என்ன சொன்னா? கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது வாட்டி போர்ட் மீட்டிங் நடக்கும்போது அப்பயே சாத்தான் வந்தான். அப்பா சேலஞ்ச் பண்ணா, ஓ நீங்களா அதை வந்து நீங்க எடுத்துட்டீங்க, ஆமா உங்களுக்கு டியூஷன் பேசல, ஆனா நீங்க அவனோட ஃபிளஷ் அண்ட் ஃபிளஷ் சரீரத்தை தொடுனா அவன் கண்டிப்பா உங்களை சாவ விட்டு அவன் சாவான். அப்ப சொன்னா ஆண்டவர் சேலஞ்ச் இப்போ, ஆனா அவனோட உயிரை நீ எடுக்க உனக்கு அனுமதி இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு? தலைல இருந்து கால் வரைக்கும் என்ன ஆச்சு ஜோக்கு? அப்படியே அந்த ஒரு மாதிரி பாய்ஸ் கட்டி வந்து தொரோ ஆகி அப்படியே அந்த சாம்பல் உட்காந்து இந்த மண் இது பானை உடைச்சு அதை வந்து சொரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. நாய்கள் வந்து நக்கலிச்சான். அப்படி இருந்த மனுஷன் சொல்லுங்க இப்படி ஆயிட்டாரு. ஆமாவா இல்லையா? He became like that. But அந்த நேரம் இன்னும் அவரோட மனைவி என்ன சொன்னாங்க? நீ ஒன்னும் ஆண்டவரை நீ நம்பிட்டு தான் இருக்க, யாரும் சாப்பிட்டு நீ இன்னும் சாப்பிடு. என்ன ஒரு மனைவி. ஆமாவா இல்லையா? ஆனா அந்த நேரத்துல ஜோப் என்ன சொன்னாரு நம்ம பாப்போமே. Come on, let's see. Niveda, you okay? Everything is good?
Alright, don't worry about the baby. She adds joy to us. Okay, Job chapter 2 verse 9 to 10. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Then his wife said to him, do you still hold fast to your integrity? Curse God and die, Job. Okay, but he said to her, you speak as one of the stupid women who speak. You speak as one of the foolish woman, foolish not stupid. Okay, foolish woman who speaks. Shall we indeed accept good from God, and shall we not accept adversity? In all this, Job did not sin with his lips. ஐயா தமிழ்ல படிங்க. I was really moved. என் மனசு அப்படியாக உடைந்தது படிக்கும்போது. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீர்கள். நீ ஒன்னும் அவன் உத்தமத்தில் நீ உறுதியா நிற்கிறியா? நம்ம மனைவி கேட்டாங்க. அப்புறம் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து சீக்கிரமா செத்து போறியான்னு கேட்டாங்க அவன் வைஃப். ஓகே, அப்புறம் அதுக்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்றால் தீமையை பெற வேண்டாமோ என்றார். தேவன் கையில நன்மை பெற்ற நாம் ஏன் தீமையை பெற்றுக் கொள்ளக்கூடாது? அப்புறம் இவைகள் எல்லாவற்றையும் யோபு தம் உடல்களினால் பாவம் செய்யவில்லை. ஓ, இது எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்தானா, ஆண்டவருக்கு எதிராக அவன் பாவம் செய்யவே இல்லை. அவன் தப்பான ஒரு காரியம் ஆண்டவருக்கு எதிராக அவன் சொல்லவே சொல்லலங்க. ஆமென், ஆமென். இரண்டாவது மனிதன், ஓகே, I'll say I'll finish quickly. இரண்டாவது மனிதன் தாவீது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1-6 தமிழ்ல படிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்துக்கு சீமேன் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியா சுட்டெரித்து. எல்லாருக்கும் புரியுதா? கேக்குதா? Alright, okay. அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு எல்லாரையும் பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். ஓகே, தேவனோட மனைவி பிள்ளைகளும் வந்து பிடித்துக் கொண்டார்கள். அப்புறம் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியா சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்டார் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவங்க என்ன செய்தாங்க? தாவீதும் அவரோட ஆட்களும் அந்த துயரத்தை கடந்து போகும்பொழுது சத்தம் விட்டு அழுந்தார்களாம். அவன் எப்படி உடைந்து போயிருப்பாங்க, எப்படி லாஸ்டா இருந்திருப்பாங்க. அப்புறம் தாவீது 2 மனைவிகளாகிய பெஸ்ரேயர் ஊரலான அகினோவாவும் கர்மே ஊரலான நாபாலி மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். எல்லாரும் பாருங்க, தாவீது மிகவும் என்ன இருந்தானா, நெருக்கப்பட்டார். He was so distressed and depressed. அப்புறம் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனதிலே சனம் மன்னிக்காமல் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, தாவீதோட சொந்த ஜனமே, சொந்த ஆட்களே, போர்ல அவங்க கூட நின்ன மனிதர்களே என்ன சொன்னாங்க? அப்ப இவனை சப்பாத்தினால சப்பித்தனால அடிக்கணும்னு சொல்ல, இவனை கல்லால என்ன செய்யணுமா, அவனை கல்லால என்ன செய்யணுமா, அடிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் வந்து எப்படி இருந்தாங்க, நெருக்கத்துல இருந்தாங்க. அப்ப வந்து தாவீது என்ன செஞ்சாங்க? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். வாவ்! அவனை சுத்தி இருக்கிற ஜனங்கள், அவனோட சொந்த ஜனங்களே அவனை கல்லை எழுப்பி அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆமா இல்லையா? அவனோட சொந்த ஜனங்களே, போர் வீரர்களே அவனுக்கு எதிராக எழும்ப ஆரம்பித்தார்கள். ஆமா இல்லையா? அவன் எழும்ப, அவனும் எல்லாமே இழந்துட்டு தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆமா இல்லையா? இவனும் இழந்தா. ஆனா அந்த நேரத்துல தாவீது என்ன செஞ்சாரு? நீ என்ன பேசுற? கை வச்சிருக்கியா நீ? வந்து பாருடா சொன்னாரா தாவீது? I am the captain of the armies, you know, I am a man of war. ஆண்டவர் தான் என்னோட கையை வந்து வாருக்கு ஆண்டவர் தான் என்னை ட்ரெயின் பண்ணாரு. தாவீது ரொம்ப பேசினாராங்க. என்ன செய்தாரு? அந்த மணல் இருக்கிற அந்த உடைந்து போற இந்த நேரத்துல
தாவீது ஆண்டு முன்பதாக ஆண்டுக்குள் அவரே திடன் கொண்டு David strengthened himself in the Lord. Amen. Amen. இந்த ரெண்டு மனிதர்களை நம்ம பார்த்தோம். என்னது? ஜோப் என்ன செஞ்சாரு? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரு. இரண்டாவது தாவீது என்ன செய்தாரு? ஆண்டவருக்குள்ளே அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டாரு. அவன் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா என்னங்க நாம போகிற துயரங்களா இவங்க போகிற துயரங்களுக்கு லெவலா இருக்கு இல்லதானே? சொல்லுங்க. நம்ம ஜோப் மாதிரியா கடந்து போயிட்டு இருக்கோம் இல்ல தாவீது மாதிரி கடந்து போகணுமா? இல்லங்க. ஆனாலும் இவருக்கு ரெண்டு பேரும் அவங்களோட ரெஸ்பான்ஸ பாத்தீங்களா? அவங்க துயரத்தை கடந்து போனாங்க, அவங்க உபத்திரத்தை கடந்து போனாங்க, பிரச்சனை சோதனைகளை கடந்து போனாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? கிவ் அப் பண்ணாம, அவங்க ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாம, ஆண்டவருக்கு எதிராக அவங்க தூஷணம் பேசாம, ஆண்டவருக்கு அவங்க திரும்பாம, அவர் ஜோப் என்ன சொன்னார்? ஆண்டவரே உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம், blessed be the name of the Lord ன்னு சொன்னாரு. தாவீது என்ன செஞ்சார்? தாவீது அவரை அமைதிப்படுத்திட்டு strengthen himself in the Lord. ஆமென். இன்னைக்கு நீங்க நம்ம துயரத்தை கடந்து போகும்போது, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை என்ன நடந்தாலும் சரிங்க, என்ன அசைக்கப்பட்டாலும் சரி, என்ன மாதிரி சுனாமி பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் நாமம் என்னைக்குமே நம்ம சோஸ்திரப்படுற ஜனங்களாக நம்ம இருப்போம். ஆமென். ஆண்டவர் நம்ம பாருங்க, நம்ம இங்கோட பேசுறதோட ஆண்டவர் பிரசனத்துல உட்கார்ந்து ஆண்டவருக்குள்ள நம்மளை பலப்படுத்துறது தான் பெஸ்ட். ஆமென். ஆமென். பாருங்க, மனிதர்கள் கொஞ்சம் தான் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் பிரசன்னத்துல நம்ம உட்காரும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஆறுதலை கொடுப்பார், முழுமையான ஒரு ஆறுதலை கொடுப்பார். ஓகே, everybody understand? சோ நீங்க என்ன துயரங்கள் கடந்து போனாலும் சரி, ஓகே, எல்லாரும் இருக்கீங்க கைத்துக்கு போகும். Alright, nice to see all the hands. Alright, பாருங்க, always set your eyes on the author and finisher of your faith. ஆண்டவர் மீது நிவேதா, நர்மதா, all the ladies and the gentlemen in the house today, Rekha, whatever you go through today, Madam Pushpa, Amma, Juliana, anything, Sister Ruth, Priya, அப்புறம் நான் கடைசிக்கு எல்லா பேரும் கும்பினா இருக்கும். Okay, whatever you go through today, என்னைக்குமே நம்ம ஆண்டவர், நம்ம கண்கள் ஆண்டவர் மீது நம்ம வைத்திருப்போம். நம்ம ரட்சித்த அந்த சுவிசேஷத்துல நம்ம உறுதியாக நம்ம நிக்கிற ஜனங்களாக இருப்போம். Stand firm in the gospel that once saved you. Why? It was the gospel that set us free. Amen. Amen. Okay, and always know that. பாருங்க, change is unstoppable. So the change ஒரு புரியுதா? சேஞ்ச் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம முடியாது. Today, ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம் படிப்போம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Thus says the Lord, the King of Israel, and His Redeemer, the Lord of hosts, I am the first and I am the last. Besides me, there is no God. Amen. என்னை தவிர்த்து வேற தேவன் இல்லைன்னு சொல்லுகிறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், என்னை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தவிர வேற ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த அசைக்கப்படுகிற இந்த உலகத்துல, அசைக்கப்படுகிற அநேக வாழ்க்கையில, அசைக்கப்படுகிற இந்த காலங்கள்ல நம்மளுக்கு தேவன் தேவைங்க. Amen. We need God. Amen. The church needs God. Our family needs God. Our children need God. Our parents, our wives, our husbands, our schools, our nation needs God. The world needs God. Amen. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் தேவை. உங்க குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு, நம்ம படிக்கிற பள்ளியில, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம குடும்பம், நம்ம பிசினஸ்
ஆமென். புரியுதா? ஆமென். என்ன சொல்றாரு? பூமி எல்லா பூமியும் பூமியில இருக்கிற எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்றார் ஆண்டவர். ஆமென். ஆமென். ஹலோ. 3ஆம் தேதி ஏப்ரல் கைரோ ஈஜிப்ட் தேசத்துல என்ன செய்யறாங்கன்னா, அந்த காலத்து ஃபாரோ எகிப்தின் தேச ராஜாக்களை வந்து என்ன செய்றாங்க, அவங்களோட பழைய மியூசியம்ல இருந்து அவங்க புது மியூசியத்துக்கு வந்து பிண்டா பண்ணாங்க. எத்தனை பேர் அந்த நியூஸ் பாத்தீங்க? எத்தனை பேர் அதை பாத்தீங்க? அந்த கைலிகாச நான் பார்த்தேன். ஓகே 3ஆம் தேதி ஏப்ரல் 22 ராஜாக்கள் ராணிகள் பல ஆயிரங்கள் வருஷமாக இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து மம்மி மாதிரி பண்ணி அந்த மம்மிஃபை பண்ணி அந்த டூம்ல வச்சிருப்பாங்க அந்த சுத்தி. ஆமா இல்லையா? சோ அவங்களுக்கு ஒரு புது வீடு, புது ஜெனரல் மியூசியம் கட்டிட்டாங்க. பழைய மியூசியம்ல இருந்து இவங்களை வந்து புது மியூசியம் கூட்டிட்டு போறாங்க. ஆமா இல்லையா? பாருங்க, அந்த காலத்துல எகிப்து தேசம் வந்து ஒரு சூப்பர் பவராக இருந்தது. மோசஸ் காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்துங்க. ஆமா இல்லையா? ஒரு சூப்பர் உலகத்தை ஆண்டு கொண்டு ஒரு வல்லமையான தேசமாக இருந்தது. ஆமா இல்லையா? அநேக ஃபாரோ ராஜாக்கள் இருந்தாங்க, ராணிகள் இருந்தாங்க. ஆமா இல்லையா? எகிப்து தேசத்தை மட்டும் ஆண்டு ஒரு உலகத்தை ஆட்டி படிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இடத்தை பார்க்க சிரிப்பா வந்துச்சு. அவங்க எவ்வளவு பெரிய சூப்பர் பவரா இருந்திருக்கலாம். எகிப்து தேசத்து ஒரு காலத்துல பவர்ஃபுல் நேஷன், சூப்பர் பவர் நேஷன். ஆமா இல்லையா? பயங்கர வல்லமையான தேசமாக இருந்தது. அந்த தேசத்தை ஆண்டு கொண்ட ராஜா ராணி ஃபாரோகள் இன்னைக்கு எல்லாமே என்ன செய்திருக்காங்க? மறித்து போய் கொஞ்சம் கொஞ்சமா அருவி கொண்டு போய் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொண்டு the Pharaoh's golden parade, ராயல் பரேட். அந்த 22 ராஜாக்களும் ராணிகளும் கிங் ரமேசிஸ் 3, 4, 5, 6, 7, King Seti 2, King Amenhotep, queen, so many queens. எல்லாமே they spent billions. They brought the king and queen ஒரு parade full of respect, glory. அவங்களுக்கு வந்து United Philharmonic Orchestra விளையாடுது. It was really beautiful actually. Okay, orchestra music. சத்து போட king queen வராங்க, அவங்க மியூசிக். ஓகேயா? சோ அது அப்படியே முதுமுதுவாக ராணுவம் மாதிரி அதை கொண்டு போய் அவங்க புது மியூசியத்துக்குள்ள அவங்கள சமாளிக்காங்க. going to put them there. Right? எனக்கு அந்த நேரத்துல ஒன்னே அப்படிதாங்க தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வச்சு, அந்த காலத்துல தேவன் அந்த ராஜாக்கள் உயிரோட இருக்கும் போதும், இந்த உலகத்தை அவங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போதும், எகிப்து தேசத்தில் ஒரு சூப்பர் பவராக இருக்கும் போதும் தேவனாக கர்த்தராக இருந்தார். ஆமென். இன்னைக்கு அவங்களாம் இறந்து போயும் அவங்க அப்பா தாத்தா கிங் ரமேசிஸ் 3, 4, 5, 6, 7, 8, 9 எல்லாமே பொட்டியில இருக்கிறாங்க. எல்லாமே பொட்டியில கொண்டு போறாங்க. அடிக்கிற மியூசிக் அவங்க காதுக்கும் கேட்கல, ஆனா அவங்களுக்கு அடிக்கிறாங்க. அவ்வளவு பில்லியன் செலவு பண்ணாங்க, உலகமே பார்த்தது. ஆனா அன்னைக்குள்ள தேவன் இன்னைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இவங்க தான் இறந்து போயிட்டாங்க. இந்த உலகத்துல அவங்க ராஜா ராணியாக இருந்தாங்க. ஆமா இல்லையா? ஒரு சூப்பர் நேஷன், ஒரு சூப்பர் பவராக இருந்தாங்க. ஆனா ஒரு சுப்ரீம் பவர், அவர் வல்லமையான, அவரோட வல்லமைக்கு ஈடு இல்லாத ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசு சிலுவையில மறித்து போனார். அவரை வந்து அடக்கம் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றமே ஜீவிக்கிற ராஜாவாக இருக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிற ராஜாவாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பேசுறது, நான் பேசுறது, நம்ம அவருக்கு துதி பாடல் பாடுறது, அவருக்கு ஆடுறது எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். அவர் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். She'll preach one day. She's excited the whole hour. I preach the whole hour she talks. Right, Jasmine? Oh, don't worry, I did all this once upon a time. Okay? I used to wear squeeze shoes and run around the altar. The pastors would be so annoyed as a child. Alright? She's doing what I did. So it doesn't matter. Alright? Amen? எல்லாருக்கும் புரியாங்க. பாருங்க, அந்த காலத்துல
இவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஆமா சாராக்கா? ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் என்கரேஜ் பண்றேன். உங்களோட எதிர்காலத்தை நீங்க ஆண்டோட கண்கள்ல இருந்து பாருங்க. உங்களோட கண்கள்ல இருந்து நீங்க பார்க்காம ஆண்டோட கண்கள்ல இருந்து பார்க்காம everybody look at me. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட என்னோட மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கார், என் மந்தைக்கு என் குரலை தெரியும். My sheep know my voice. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்க போகும்பொழுது அவரோட வார்த்தையை கீழ்ப்படியும் போது ஆண்டவரோட இணைந்து நடக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட வார்த்தையின் ராஜாவாக இருக்கும் போது அவர் நம்மளோட மீட்பராக மேய்ப்பராக இருக்கும் பொழுது என்ன சொல்லிருக்கு வேதத்துல? நன்மையும் கிருபையும் என்றைக்குமே நம்ம வாழ்க்கைய தொடரும்னு போட்டுருக்குது. ஆமென். உங்க ப்ராப்ளம்ஸ் உங்களை சேஸ் பண்ற மாதிரி இருக்கும், ட்ரையல்ஸ் உங்களை சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மறந்துட கூடாது, வேதத்துல போட்டுருக்குது நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். Can you clap for Jesus? ஆமென். நான் என் மரண படுக்கையில இருக்கும்போது நான் துயரங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, உன்னோட எதிர்காலத்தை என் கண்கள்ல இருந்து பாரு, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறான்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்தை உங்க குடும்ப சூழ்நிலை வச்சு நீங்க பார்க்காதீங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சு நீங்க பார்க்காதீங்க, உங்க பிசினஸ் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அதை வச்சு பார்க்காதீங்க, உங்க குடும்பம் பிரிந்து இருக்குதோ பிரிந்து இல்லையோ அதை வச்சு நீங்க பார்க்காதீங்க. அதுல இல்லைங்க உங்க எதிர்காலம். ஆண்டவர் அவர் வார்த்தையில என்ன சொல்லிக்கிறாரோ அதுதாங்க உங்களோட எதிர்காலம். ஆமென், ஆமென் சர்ச். ஆண்டவர் நம்மளை அவரோட அனாதி அன்புனால அழைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். நான் முடிக்க போகிறேன். 1:2. Hebrews chapter 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் Yes, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க yes, பாரமான யாவற்றையும் yeah, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு okay. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியாயமிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்புறம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சலித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரிசத்தை வீற்றிருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் இது புரியுதாங்க? ஆமென். பாருங்க இங்க போட்டுருக்கு, all let us lay aside every word and the sin which so easily ensnares us and let's run the race with endurance that is set before us. ஆமென். பாவமான காரியங்கள், கனமான காரியங்கள் எல்லாமே ஒரு பக்கத்துல வைத்து பாவத்தை மட்டும் வைத்து விட்டுருங்க. கனமான காரியங்கள் உங்களை என்ன வந்து அப்படியே தடை பண்ணி கொள்ளுது, என்ன உங்களை துயரத்துக்குள்ள கடந்து போக வைக்குது, அது எல்லாமே தூக்கி ஒரு இடத்துல வைத்து சைட்ல வைத்து ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்க அந்த ஓட்டத்தை ஓடுவோம். endurance. Amen, amen, amen church, are you listening? எல்லாருக்கும் அவர் படிச்ச வசனம் புரிஞ்சுச்சு தானே? Today I just want to tell you church, இன்னைக்கு நான் எல்லாரும் இங்க பாருங்க, ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா God's love for you is unconditional, unfailing and unending. Amen. நீங்க அங்கேயே நீங்க அன்புக்கு தேட வேணாம், பதிலுக்கு நீங்க தேட வேணாம். ஏன் தெரியுமாங்க? ஆண்டவருக்கு அன்புக்கு வந்து முடிவே இல்லை, அதுக்கு முற்றுப்புள்ளி இல்லை. ஆமென், ஆமென். பாருங்க, ஆண்டவர் மனிதன் இல்ல, பொய் சொல்ல. ஆமா இல்லையாப்பா? ஆண்டவர் சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு அவர் பொய் சொல்ற மனிதன் இல்ல. ஆமென். Numbers 23:19. God is not a man, so he does not lie. He is not human, so he does not change his mind. Has he ever spoken and failed to act? Has he ever promised and not carried through? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனித புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? Amen. God will fulfill everything that He has spoken over you. Amen. 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 Church. இந்த வாரம் வந்து சில காரியத்தினால
என்னோட ஊழியத்தோட வந்தாங்க. பெஞ்சமினோட என் கூட ஊழியத்துக்கு ரைட் பெஞ்சமின் ரைட் we were going ஒன்னா தான் வந்து நாங்க பயணம் செய்தோம். சோ அந்த மாதிரி இந்த அவங்க என் கூட நெருக்கமா இருக்கிற வேலை கூட அநேக காரியங்கள் maybe they don't know what's in my heart. alright நாங்க சிரிச்சு பேசியிருப்போம், வெளி தோட்டத்துல கேக்க சிரிச்சிருப்போம், அநேக காரியங்கள் ஆண்டவர் குறித்து நம்ம பேசுவோம். மேபி பட் எனக்குள்ள என்னோட இருதயத்துக்குள்ள இந்த வாரம் few days எனக்குள்ள ஒரு கவலை இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு கவலை, ஒரு வேதனையாக அப்படியாக இருந்தது. alright also physically வேலை செஞ்சு பாடி டயர்டா இருந்துச்சு, ரொம்ப கவலையாக, ரொம்ப டிப்ரெஸ்ஸா, ஒரு ஹெவியாக இருந்தது. so Tuesday night after we finished our prayer and then நான் வீட்டுக்கு போனே after குளிச்சிட்டு எல்லாமே நான் தூங்க போறது ஜெபிச்சிட்டு அந்த மெத்தட்ல தூங்கும்போது இந்த பக்கம் நான் திரும்பி தூங்கும் பொழுது ப்ரே பண்ணி முடிச்சிட்டேங்க. ஆனா இதுக்கு தூங்க போறேன், எப்பனாலும் தூங்கல, அவ்வளவு ஒரு தூக்கமாக இருந்தது. இப்ப அந்த மனசுக்குள்ள என் ஆவிக்குள்ள அப்படியே ஒரு வேதனை இருந்தது. something just so heavy and I felt so sad. சில பிரச்சனைகள் குறித்து, சில வார்த்தைகள் குறித்து ரொம்ப நான் கவலைப்பட்டு இருந்தேன். சோ நான் தூங்கும் போது கண்ணை மூடிட்டேன். ஆனா என்னோட இருதயம் அப்படியாக தொடர்ந்து ஆண்டவரோட பேச ஆண்டவரே நீங்க உங்க வார்த்தையில கண்ணை மூடிட்டு தூங்க போறேன் சொன்ன ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே பாரப்பட்டு சுமக்கிறவங்க வந்து உங்ககிட்ட வர சொன்னீங்க, அந்த பாரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னீங்க. come to me all who you are weary and heavy laden, amen, I will give you rest ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமாலியா அவன் சொன்ன ஆண்டவரே நீங்க சொன்னீங்க நீங்க ஜென்டலானவர் சொன்னீங்க. அப்பா இது எனக்கு ரொம்ப கனமா இருக்குது, எனக்கு ஆவி கனமா இருக்கு, இருதயம் கனமா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு ஆண்டவரே, நான் இது உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். சும்மா இருதயத்துல தான் பேசுறேன், இருதயத்தை பேசினா தெரியாது. ஓகே அந்த ஆண்டவரை நான் கொடுத்துட்டேன். அந்த காலையில அடிக்காலையில நான் எந்திரிக்கும் போதுங்க நான் போய் சொல்ல மாட்டேன், என் மனசுல வலி இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன், வலி இருந்தது, ஞாபகம் இருந்தது. ஆனா எந்திரிக்கும் போது நான் ஒரு புதிய பலத்தோட இருந்துச்சேன். ஆமாம், ஒரு புதிய பலத்தோட நான் இருந்துச்சேன். ஒரு புதிய ஒரு என்னை சுத்தி ஒரு பிரசனம், ஒரு காம்னஸ் அப்படியாக ஆண்டோட அந்த இடத்துல இருந்தார் என்னோட. ஆமாம். ஆனா நான் அது சொல்லிட்டு நான் ராத்திரி தூங்குறதுக்கு முந்தி அசாந்திமா ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார். He whispered in my heart, God said, I am your hope and I am your peace. ரொம்ப வசனம் பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு நம்பிக்கையா இருக்கிறேன், நானே உனக்கு சமாதானமாக இருக்கிறேன். ஆமென் ஆமென். நான் உனக்கு நம்பிக்கையா இருக்கிறேன், நான் உனக்கு சமாதானமாக இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லைங்க, நீங்களும் நானும் சமாதானம் இல்லாதவர்கள் இல்லை. நம்பிக்கையே அவர்தான், இயேசு கிறிஸ்து. சமாதானம் பிரபுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆமென் ஆமென். இன்னைக்கு அவர் நம்மளோட பங்காக இருக்கிறார். ஆமென் ஆமென். We move and have our being in Jesus. Or in Him we live and move and have our being. இந்த கடைசியா நீங்க எழுதிக்கீங்க Acts chapter 17 verses 28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆமென். நம்ம அவருக்குள்ள we live in Him, we move in Him and we have our being in Him. ஆமென். சோ நீங்க என்ன சூழ்நிலை நீங்க கடந்து போனாலும் சரி, என்ன துயரத்தை நீங்க கடந்து போனாலும் சரி, என்ன வேதனை கடந்து போனாலும், எப்படி நீங்க அசைக்கப்பட்ட போல நீங்க இருக்கலாம். ஆனா நான் முதல்ல சொல்ல மறந்துடாதீங்க, இந்த நிறைவேற்ற உலகத்துல எல்லாமே அசைக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். மூணாவது, என்ன துயரம் வந்தாலும் அவரை நேசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். நிலை நின்று கிவ் அப் பண்ணாம இந்த ஓட்டத்தை மைக்கையாம ஓடுறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென் ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவரு உங்களோட சமாதானமாக இருக்கிறார். இன்னைக்கு அவரு உங்களோட நம்பிக்கையா இருக்கார். நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துங்க. அப்படியாக come on, just lift up your hands. What is his name, church? அவர் நாமம் என்னங்க? அவர் நாமம் என்னங்க? அவர் நாமம் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமாக. முன்னுக்கு பின்னால இருக்கும். அவர் நாமம் என்னங்க? Come on, let's just thank the Lord. Father, we thank you, God. Oh, Mamrakatala Mashandala Masade. Oh, Rebakasada. Adore இந்த மாதவேளையில அப்பா நீங்க எங்களோட நம்பிக்கையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோட சமாதானமாக இருக்கிறீங்க
ஆண்டவரே. அப்பா நாங்க என்ன கடந்து போனாலும் சரி ஆண்டவரே, எங்க மத்தியில என்ன அசைக்கப்பட்டாலும் சரி ஆண்டவரே, அப்பா நீங்க எங்களோட கண்மலையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க அசைக்கப்படாத ஒரு ஜனமாக நாங்க இருப்போம் ஆண்டவரே. என்ன துயரம் வந்தாலும் சரி ஆண்டவரே, என்ன மாதிரி பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா